வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக டிபிஎம்எஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். டிபிஎம்எஸ் நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இட்ஸ் காமன் சிலபஸ் ஃபார் நெட்டு செட்டு காலேஜ் டிஆர்பி. ஸோ புதுசாக பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்குள்ள கான்செப்ட் போடலாம். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட மெயின் கான்செப்டே என்னது? டேட்டா வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி வேலிடேட்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அதை எஃபிஷியண்ட்டாக எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ அப்போ அதில் முக்கியமாக எதை பார்க்கணும் அப்படின்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என்ஷூர் த டேட்டா கன்சிஸ்டன்சி, டேட்டா அக்யூரசி அண்டு ரிலையபிலிட்டி. ஸோ டேட்டா அக்யூரசி, கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒய் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்? ஸோ ரிமைன் அக்யூரேட், கன்சிஸ்டன்ட் அண்ட் ரிலையபிள். ஸோ இது மூலமாக நம்ம எதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டூப்ளிகேட் ப்ரிவென்ஷன்ஸ், இன்வேலிட் வேல்யூ ப்ரிவென்ஷன்ஸ் அண்ட் இன்கரெக்ட் ரிலேஷன்ஷிப் ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் தெம் இன்டெகிரிட்டி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா பேஸஸ் would accept invalid ஆகிடும், டூப்ளிகேட் ஆகிடும் அண்ட் ஆர்ஃபன் ரெக்கார்ட்ஸாக மாறிடும். ஸோ லீடிங் டு கரப்டட் அண்ட் அன்ட்ரஸ்ட்வர்த்தியாக வந்து டேட்டா மாறுறதுக்கு இது ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிடும். ஸோ அப்போ டேட்டா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ டூப்ளிகேட் அப்படின்னா எடுத்துகிட்டோன்னா நம்ம ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக்கான டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா யூனிக்காக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இன்வேலிட் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூசர்கிட்ட இருந்து டேட்டா கெட் பண்ணும்போது வேலிடேட் பண்ணி கெட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர், தென் வந்து அவங்களோட மார்க்ஸ், இந்த மாதிரிலாம் மொபைல் நம்பர் மார்க்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் பதிலாக 9 டிஜிட்ஸ் 11 டிஜிட்லாம் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும், வேலிடேஷனில் ப்ளீஸ் கைண்ட்லி என்ஷூர் த 10 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக அடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் கொடுக்கும்போது மைனஸ் கொடுத்துட்றாங்க, இல்லாத லெட்டர்ஸ் வந்துடுது அப்படின்னா அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ வந்து மோர் தென் 1 டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள்ஸ்க்குள்ளே ரெஃபரன்ஷிப் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டேட்டா வந்து அங்கே மேட்ச் ஆகிருக்கணும். ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்குறாங்க, ஸோ அவங்க கம்பெனியில் போய் அவங்கள பார்க்காம வேறு கம்பெனியில் போய் அவங்கள தேடணும்னா அவங்க கிடைப்பாங்களா? ஸோ கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக 4 இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ், என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ், கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமைன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த வேல்யூஸ் வந்து பர்மிசபிளாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா 0 to 100 வரைக்கும் தான் மேக்ஸிமம் மார்க்குன்னா, ஸோ 100 வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ 100க்கு மேலே வேல்யூஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணாது, நெகட்டிவ்ஸ் வேல்யூஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணாது. இதுதான் வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம சொல்கிறோம். தென் என்டிட்டி இன்டெகிரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பிரைமரி கீன்னு நம்ம க்ரியேட் பண்ணும்போதே கொடுத்துட்டோம், பிரைமரி கீனே நம்ம க்ரியேட் பண்ணும்போது டேட்டாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நாட்னல் அண்டு வந்து யூனிக்னஸை வந்து மெயின்டைன் பண்ணும். இல்லைங்க எனக்கு வந்து என்ன இருக்க வேண்டாம், யூனிக் வந்து வேண்டாம், நாட்னல் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அங்கே தான் நம்ம என்டிட்டி இன்டெகிரிட்டிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து நாட்னல் இருக்கலாம், சரிங்களா, நல் வந்து இருக்கலாம், பட் என்ன இருக்கக்கூடாது, ஸோ யூனிக்னஸாக இருக்கணும், டூப்ளிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெஃபரன்ஷியல் இப்போ பார்த்தோம் இல்லையா, 2 டேபிளுக்கு நடுவில் இருக்கிற ரெஃபரன்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது ரெஃபரன்ஷியல் இன்டெகிரேஷன்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறது ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அ செட் ஆஃப் பர்மிசபிள் வேல்யூஸ் தட் கேன் பி அசைன் த ஸ்பெசிஃபிக் அட்ரிபியூட் ரிலேஷன். ஒரு அட்ரிபியூட்டுக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த வேல்யூஸ்குள்ளே தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டா அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங்கில் தான் வேணும்னா ஃப்ளோட் பாயிண்டில் எடுக்கலாம், இன்டீஜர் தான் வேணும்னா இன்டீஜருக்குலாம் அதுதான் ஃபார்மேட், ரேஞ்ச் 0 to 100க்குள்ளே தான் இருக்கணும், இந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணுறது, டைப்பு என்ன டைப்பில் இருக்கணும் செட் பண்ணுறது, இதெல்லாம் செட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோன்னா செக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஏஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம், சரிங்களா, இன்ட்டு ஏஜ் செக்
ஏஜ் greater than 18 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டேட்டா இன்செர்ட் பண்ணும்போது கம்பல்சரி 18க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் சேலரி greater than 0, ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் செட் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் 25னா கரெக்டு, 15னா தப்பு, சேலரி 50,000 கரெக்டு, ஜெண்டர் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ராங், MRF மட்டும்தான் அலோடு. ஓகேவா? அடுத்து என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்னா பிரைமரி கீ ஆஃப் எனி ரிலேஷன் மஸ்ட் நெவர் பி நல் வேல்யூ மட்டும் செட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணும்போது எஸ்ஐடி பிரைமரி கீன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போத் நாட் நல்லையும் வந்து என்ன பண்ணும், செட் பண்ணிக்கும், யூனிக்காக இருக்கவும் பார்த்துக்கிடும். இல்லைங்க எனக்கு வந்து இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு காலம் இருக்குது. இந்த அட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் நேம் வந்து டூப்ளிகேஷன் வரலாம், ராஜான்னு 2 பேர் இருக்கலாம், ரவின்னு 3 பேர் இருக்கலாம். ஸோ இது வந்து அக்செப்டபிள். அப்போ நான் எங்கே வேணும்னா எனக்கு யூனிக் கண்டிப்பாக வேண்டாம், பட் நாட் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக டேபிள் காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணியே கொடுக்கணும், ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதுக்கு என்ன கீ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாட் நல் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்ஐடி அப்படிங்கிற டேட்டாவுக்கு முன்னாடி நாட் நல்லு நீங்கள் கொடுத்துட்டீங்க, செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து யூனிக்காக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சரியா? அது வந்து மேட்ரு கிடையாது. பட் வந்து கீ வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் இங்கே அவங்க என்ஷூர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட கீவேர்டு வந்து நாட் நல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டொமைன்கோட கீவேர்டு வந்து என்னதுன்னா செக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கீ கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே தான், பிரைமரி கீழே இருக்கிற இன்னொரு பார்ட்டு தான் யூனிக்ஸ். ஸோ எனக்கு வந்து என்ன இருக்கலாம், நல் வேல்யூ இங்கே அக்செப்ட் பண்ணுங்க, நல் வேல்யூ விட்டுருங்க, ஆனால் எனக்கு என்ன இருக்காது, ரிப்பீட்டேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ மொபைல் நம்பர்ஸ் 2 மொபைல் நம்பர் கேட்குறோம், இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க. சில பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் தாங்க இருக்கும், சில பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்கும், 2வது நம்பர் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் இங்கே கொடுத்த மொபைல் நம்பரே வந்து கொடுக்கக்கூடாது. 2 நம்பர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு நம்பரே போய் அவங்க ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் நம்பரே நமக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி செக் பண்ணுறது தான் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பிரைமரி கீயோட இன்னொரு பார்ட், யூனிக்னஸை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நல்லு வந்து அக்செப்ட் பண்ணும், 101, 102 மேபி நல்லும் இருக்கலாம், 101 மட்டும் திருப்பி அகைனாக வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஃபாரின் கீ வேல்யூ மஸ்ட் ஆல்வேஸ் மேட்ச் ஆன் எக்ஸிஸ்டிங் பிரைமரி கீ. எக்ஸிஸ்டிங் பிரைமரி கீயோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம டேட்டா கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னென்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா D1 D2 அப்படின்னு 2 அட்ரிபியூட் இருக்குது டிபார்ட்மெண்ட் டேபிளில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேரண்ட்டாக, ஸோ இவங்கள்ட்ட தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சைல்டு டேபிளாக என்ன இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா டிபார்ட் ஈக்குவல் டு T1 கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட் அப்படிங்கிற வந்து அட்ரிபியூட்ஸ் வந்து எதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னா D1ங்கிற கீயை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது. இதுதான் வந்து என்னது அப்படின்னா வேலிட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா D5ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க, டிபார்ட் ஈக்குவல் டு D5. ஸோ D5ங்கிறது இங்கே டேபிள்லே இல்லை, பிரைமரி கீழே இல்லை. ஸோ இல்லாத ஒரு ஆளை நம்ம தேடுறோம் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா இன்வேலிட் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எஸ்கியூஎல் கன்ஸ்ட்ரெயின்ஸோட குவிக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், என்டிட்டி சொன்னாங்க, என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நாட்னல்னு சொல்லுவோம். ஸோ நாட்னல்ங்கிற கீவேர்டு கொடுக்கணும். நேமு வேர்க்கரு நாட்னல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்ரிபியூட்டை எம்டியாக விட முடியாது. யூனிக் இது எங்கே பார்த்தோம், கீ கன்ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தோம். ஸோ இமெயில் வேர்க்கர் யூனிக்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நல் அக்செப்ட் பண்ணும், பட் யூனிக்கான டேட்டா மட்டும்தான் கெட் பண்ணும். பிரைமரி கீன்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், போத் யூனிக் அண்ட் நாட்னல் ஐடென்டிஃபையராக இருக்கும். இதை எப்படி செட் பண்ணுறாங்க, எஸ்ஐடி இன்ட்டு பிரைமரி கீ அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஃபாரின் கீ ரெஃபரன்ஸை பேரண்ட் டேபிளை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது. டிபார்ட்மெண்ட் ஐடி இன்ட்டு ரெஃபரன்சஸ்னு ஒரு கீவேர்டு கொடுக்குறோம். ஸோ டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிள் நேமை கொடுத்து அதோட வேரியபிள்ஸ் அதோட அட்ரிபியூட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக். இது என்ன கன்ஸ்ட்ரெயின், டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஒரு கண்டிஷனுக்குள்ளே நம்ம செக் பண்ணுறோம். இப்போ செக்குங்கிற கீவேர்டு கொடுத்து
ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் என்ன, செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸுங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நாட்னல் கான்செப்டை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். சில இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்க மாட்டாங்க சில டேபிள் ஒரு டேட்டாஸை. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் வேர்க்கர் டிஃபால்ட் அப்படிங்கிறது கீவேர்டு, டிஃபால்ட் ஆக்டிவ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸுங்கிறதான் அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட்டுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடு அன்மேரிடு அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா, சிங்கிள் கமிட்டட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் கமிட்டட்னு ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும் கமிட்டட், இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா அது சிங்கிளாகவே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதா இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ ஸ்டேட்டஸில் நான் எந்த ஒரு வேல்யூஸுமே இன்செர்ட் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ்னு எடுத்துக்கிடும். இல்லை நான் அது இன்ஆக்டிவ், சரியா, நாட் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி நான் இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அந்த நம்ம என்ன இன்செர்ட் பண்ணுறோமோ அந்த இன்ஆக்டிவ் நாட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். நம்ம எம்டியாக விட்டால் மட்டும்தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ ஒர்க் ஆகும், அதர்வைஸ் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சின்னதாக. ஸோ டொமைன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செக், ஓகேங்களா. டொமைனா என்ன சொல்கிறோம், டிக்கு டி டேட்டா ரேஞ்சுன்னு சொல்கிறோம். என்டிட்டி இன்டெகிரிட்டின்னு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாட்னல் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணும். எவ்ரி பிகே எக்ஸிஸ்ட், நாட்னல் அப்படிங்கிறது எவ்ரி பிரைமரி கீ எக்ஸிஸ்ட். கீ கன்ஸ்ட்ரெயின் எடுத்துட்டோம்னா யூனிக்காக இருக்கணும், கீப் இன் யூனிக். ஸோ ரெஃபரன்ஷியல் அப்படின்றதுனா ரெஃபரன்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட். ஸோ ஃபாரின் கீ வந்து என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டாக இருக்கணும். பிரைமரி கீ ஈக்குவல் டு யூனிக் ப்ளஸ் நாட்னல் ஜாயின் பண்ணால் தான் யூனிக். ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ டேட்டா பேஸோட குவாலிட்டி அந்த அளவுக்கு ஹையாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஃபுல்லாக நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் நோட்ஸ் ஆர் பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்ஸை வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. See the next class.